दमघोषसुता पाप आरभ्य कलभाषणात् सम्प्रति अमर्षि गोविन्दे दन्तवक्रस्तधुर्मतिः. From the very beginning of his childhood, when he could not even speak properly, Shishupala, the most sinful son of Dhammaghosha, began blaspheming the Lord, and he continued to be envious of Lord Krishna until death. Similarly, his brother Dandavakra continued the same habits. Okay, அடுத்தது 19வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். சபதோர் அசக்ருத் விஷ்ணும் யத் பிரம்ம பரமவ்யயம் ஸ்வித்ரோ ந ஜாதோ ஜிஹ்வாயம் நாந்தம் விவிசதுஸ்தமஹ. Translation: although these two men, Shishupala and Dandavakra, repeatedly blasphemed the Supreme Personality of Godhead, Vishnu, Krishna, the Supreme Brahman, they were quite healthy. Indeed, their tongues were not attacked by white leprosy, nor did they enter the darkest region of hellish life. We are certainly most surprised by this. Okay. பொருளுரை: கிருஷ்ணர் அர்ஜுனனால் பின்வருமாறு பகவத்கீதையில் விவரிக்கப்படுகிறார். பரம் பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான். தாங்களே பரபிரம்மனும் பரம அடைக்கலமும் தூய்மை செய்பவருமாவீர். இங்கு இது உறுதி செய்யப்படுகிறது. விஷ்ணும் யத் பிரம்ம பரம் அவ்யயம். பரம விஷ்ணு ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். கிருஷ்ணர்தான் விஷ்ணுவிற்கு காரணம், விஷ்ணு கிருஷ்ணருக்கு அல்ல. அதுபோலவே பிரம்மமும் கிருஷ்ணருக்கு காரணம், மாறாக கிருஷ்ணர் தான் பிரம்மத்திற்கும் காரணம். எனவே ஸ்ரீ கிருஷ்ணர் பரபிரம்மம் ஆவார். யத் பிரம்மம் பரம் அவ்யயம். नमः ओम विष्णु पादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. योऽन्त प्रविश्य वाचमां प्रसुप्तां सञ्जीवयत्त किल शक्तिधरस्वदाम्ना अन्यां हस्तधरण श्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं. पान्त्वस्मान् पुरुहूत वैरिबलवन् मातङ्गमाद्यद्घट कुम्भोच्छात्र विपाटनादि कपटु प्रत्येक वज्रायिताः श्रीमत्कण्ठीरवास प्रदर्शनकरा धारिदाराति दूर प्रध्वस्तत्वान्तशान्त प्रवतित मनसा भाविता भूरिभागैः. हरे कृष्ण. நமஸ்காரம். இன்று இந்த இஸ்கான் திருப்பாலை ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணமலராமர் கோயிலுடைய பிரம்மோத்சவ திருவிழா, அந்த நாளை நம்ம இருக்கோம். ஸ்ரீல பிரபுபாதர் இந்த உலகத்துல ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்குமே கூட எதிராக தான் சென்றார். இந்த உலகத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆன்மீகம் அப்படின்ற பேர்ல அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்ணார் அப்படின்னா, அப்படி இல்லப்பா, ஆன்மீகத்திற்கு இதுதான் வரையறை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்த என்ன பண்ணாரு, டெஃபினேஷன் கொடுக்க ஆரம்பிச்சார். இது நம்ம ஸ்ரீல பிரபுபாதர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணம். எந்த ஒரு வேத விஷயங்களானது சாஸ்திரங்கள்ல மறைச்சு சொல்லப்படுத்தோ, எந்த ஒரு வேத விஷயங்களானது ரொம்ப கஷ்டமான மொழிகள்ல சொல்லப்பட்டதோ, அந்த விஷயங்கள் என்ன பண்ணார் பிரபுபாதர் ரொம்ப எளிமையான மொழிகளை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார். இதுதான் பிரபுபாதருடைய மிக முக்கியமான ஒரு குணம். சோ அப்படி பிரபுபாதர் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணார், இவரும் இன்னொரு ஆச்சாரியர் தானே, இவர் அப்படி உலகத்துக்கு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்துல நமக்கு வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணம், நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு குணம், இல்ல நமக்கு ஒரே ஒரு தஞ்சம் இருக்கு அப்படின்னா அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்ட வழிமுறைகள் இந்த கலியுகத்துக்கு செயல்படாது. ஏன் செயல்படாது அப்படின்னா, வேதத்துல சொல்லப்பட்ட வரைமுறைகள் எல்லாமே பிராமணர்களுக்கு, க்ஷத்திரியர்களுக்கு, வைஷ்யர்களுக்கு, சூத்திரர்களுக்கு பொருத்தமானது. ஆனா இந்த கலியுகத்தில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, இந்த 4 வர்ணத்திலையுமே கிடையாது. இந்த 4 வர்ணத்தை காட்டிலும் ரொம்ப கீழ்த்தரமான குணத்தோட தான் இருக்கும். இன்னைக்கு பொதுவா மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, சூத்திரர்கள் அப்படின்னா ரொம்ப கீழ்த்தரமானவர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. வேத கலாச்சாரத்தின் பிரகாரம் சூத்திரர்கள் அப்படின்னா ரொம்ப தூய்மையா இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவங்க தூய்மையா இருந்தா என்ன பண்ண முடியும், எல்லாம் தூய்மையா பண்ண முடியும். அவங்களே கிளீனா இல்லைன்னா மத்த விஷயத்த என்ன பண்ண மாட்டாங்க, கிளீனா பண்ண முடியாது.
அதனாலதான் சூத்திரர்களை வந்து என்ன பண்றாங்கன்னா பகவானுடைய பாதத்தோடு ஒப்பிடுறாங்க. பாதோ ஓ சவிஸ்வா பூதானி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகவானுடைய திருப்பாதத்திலிருந்து சூத்திரர்கள் தோன்றினாங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த திருப்பாதத்திலிருந்து கங்கை தோன்றியதோ அதே திருப்பாதத்திலிருந்து சூத்திரர்கள் தோன்றாங்கன்னு சொல்லப்படுது. அதனால சூத்திரர்கள் அப்படின்னா தாழ்ந்தவர்கள் கிடையாது, அவர்கள் தான் ரொம்ப தூய்மையானவர்கள். இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த குணம் இருக்கான்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. சூத்திரர்களை போல் நமக்கு பணிவும் கிடையாது. சூத்திரர்களோட இன்னொரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னா ரொம்ப பணிவா இருப்பாங்க. தனக்கு மேல இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க, பணிவா சேவை பண்ணுவாங்க. என்ன சேவை சொன்னாலும் செய்வாங்க, எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நமக்கு யார்கிட்ட அந்த குணம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அதனால இந்த கலியுகத்துல எப்படி ஒருவன் முன்னேறுவது? ஏன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட எந்த விஷயமே இந்த கலியுகத்துக்கு செல்லுபடி ஆகாது. பிராமண கஷத்திரிய வைஷ்ய சூத்ர அப்படின்ற 4 வர்ணத்துக்கு கீழே இருக்கிறதுனால செல்லுபடி ஆகாது. அப்ப என்னதான் பண்றது அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது சுகதேவ கோஸ்வாமி தன்னுடைய ஸ்ரீமத் பாகவத்துல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு அழகான ஸ்லோகம் சொல்றாரு. அந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு ஹுணாந்திர புலிந்த புல்கஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்லோகம். அதாவது இந்த 4 வர்ணத்திற்கு அப்பாற்பட்ட மனிதர்களை பத்தி பேசிட்டு வர்றார். இவங்கெல்லாம் என்ன பண்ண முடியும், இவங்கெல்லாம் எப்படி உஜ்ஜீவனம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு ஏது அபாத ஆசிரயா அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏத் அபாத ஆசிரயா அப்படின்னு சொல்றார். எவன் ஒருவன் பகவானிடம் தஞ்சம் அடைஞ்சிருக்கானோ அந்த பக்தனுடைய பாதத்தை பற்றினால் மட்டும்தான் இந்த மனிதர்களுக்கு எல்லாம் உஜ்ஜீவனம் அப்படின்னு சொல்லிட்டார். இங்க நேரடியாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாம் பகவானை சென்று அடையணும் அப்படின்னு சொல்ல பகவானுடைய பக்தனுடைய பாதத்தை ஒரு என்ன பண்ணும் ஆசிரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அதனால நம்ம என்ன சொல்றோம் பிரபு பாத அப்படின்னு சொல்றோம். பிரபுபாதர் அப்படி யாரு அப்படின்னா அவர் பகவானுடைய பாதத்தில் தஞ்சம் அடைந்தவர். அப்ப நாம என்ன பண்றோம் அவருடைய பாதத்துல தஞ்சம் அடைகிறோம். சாண்ட் பண்ண போறீங்களா? உங்களை தான் கேட்குறேன். சாண்ட் பண்ண போறீங்களா? இப்ப கையில மாலை வச்சிருக்கீங்களே. ஓகே. ஏத் அபாத ஆசிரியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யார் ஒருவன் பக்தனுடைய இது தஞ்சத்தை எடுத்துக்கிறானோ அவன் தான் என்ன பண்ண முடியுமா இந்த கலியுகத்துல உஜ்ஜீவனம் அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இது நம்ம நேரடியாவே பிரபுபாதருடைய உதாரணத்துல பார்க்க முடியும். பிரபுபாதர் வந்து அயல் நாடுகள்ல போய் அன்னைக்கு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த மக்கள் எல்லாமே எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, சூத்திரர்களோட கீழ்நிலையில இருக்காங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிலேச்சர்கள் யாவனர்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. ஸோ அப்படிப்பட்ட மிலேச்சர்களும் யாவனர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா வைஷ்ணவன் அப்படின்ற நிலைக்கு வந்தாங்க அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் என்னது பிரபுபாதருடைய தஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். பிரபுபாதர் என்ன சொன்னாரோ அதை என்ன பண்ணாங்க பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாது, பக்தினா என்னன்னு தெரியாது, கிருஷ்ணர்னா என்னன்னு தெரியாது, பகவத்கீதை என்னன்னு தெரியாது, சாஸ்திரம் என்னன்னு தெரியாது, வைகுண்டம் என்னன்னு தெரியாது. ஆனா என்ன தெரியும் அவங்களுக்கு பிரபுபாதரை மட்டும் தெரியும். அப்ப பிரபுபாதரை பின்பற்றதுனாலே அவங்களுக்கு என்ன கிடைச்சது வாழ்க்கையில வெற்றி கிடைச்சது. நான் சொல்றதை முடிஞ்சா திருப்பி சொல்லுங்களேன். 1 2 3 4க்கு அப்புறம் இதுல நம்ம என்ன பண்ணோம் ஃபெயில் ஆயிட்டோம். 4க்கு அப்புறம் அப்படின்னு கேட்டோம் எல்லாம் 5 அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். என்னன்னா நமக்கு இயற்கையாகவே எப்பயுமே நம்முடைய சுய புத்தியை உபயோகப்படுத்துறதே இருந்துட்டு இருக்கு. திரும்ப சொல்லியிருக்க வேண்டியதான் 4க்கு அப்புறம் நீங்க கேட்டிருக்கணும் இல்லையா? நம்மளுக்கு அந்த நேச்சுரலான அந்த டெண்டன்சி இருக்கு, இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு டெண்டன்சி வந்துருச்சு இந்த உலகத்துல. இது வேண்டாம். என்ன சொல்றாரோ அது என்ன பண்ணா போதும் திரும்ப சொன்னா போதும் இல்லையா? அவங்க சொல்றதை திரும்ப செஞ்சா போதும். அந்த நிலைமை வர வரைக்கும் நாம் எங்கேயுமே போக போறது கிடையாது. கிருஷ்ணர் சொல்றத திரும்ப செய்யணும், பிரபுபாதர் நம்முடைய குரு சொல்றதை என்ன பண்ணணும் திரும்ப செய்யணும். அவ்வளவுதான். வேற யோசனை நம்மளுக்கு தேவையில்லை. நமக்காக என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஏற்கனவே யோசனை பண்ணி வச்சுட்டாங்க. நான் புதுசா இன்னும் யோசனை பண்ணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. நான் என்ன பண்றது, எப்படி இருக்கிறது, எப்படி பண்றது, நீங்க எதையும் யோசிக்க வேண்டாம். அவர் சொல்லக்கூடிய வழிமுறையை பின்பற்றினாவே போதும். நம்ம அதை விட்டுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா பிரபுபாதர் சொல்லாத புது புது வழிமுறைகள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு பிரபுபாதர் கொடுத்த பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா தினசரி காலையில மங்கள ஆரத்தி, எல்லாரும் சேர்ந்து ஜபம் செய்யறது, அப்புறம் தர்ஷன ஆரத்தி, குரு பூஜை, பாகவதம், பிரசாதம்,
முடிஞ்ச வரைக்கும் ஹரிநாம சங்கீர்த்தனம், புஸ்தக விநியோகம் இல்லையா, பகவத்கீதை படிக்கிறது, சாஸ்திரத்தை படிக்கிறது, பக்தர்களுடைய சங்கத்துல இருக்கிறது, கோயில்ல வந்து சேவை பண்றது, ரொம்ப எளிமையான ரொம்ப பிராக்டிக்கலான வழிமுறையை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். நம்ம என்ன பண்றோம், அதை எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா பெரிய விஷயங்கள் ஏதோ பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அவர் சொன்ன விஷயத்த நம்ம பின்பற்றினாவே போதுமானது. ஸோ அவர் கொடுத்த மிக முக்கியமான ஒரு வரப்பிரசாதம் என்ன இந்த உலகத்துக்கு அப்படின்னா, ஒன்று அவருடைய புஸ்தகங்கள், ரெண்டாவது அவருடைய கோயில்கள் இல்லையா. நீங்க இன்னைக்கு உலகத்துல எங்க போனாலும் கோயில்கள் இருக்கு. பிரபுபாதருடைய கோயில் இருக்கு. அட்லீஸ்ட் பிரசாத்துக்காக நம்மளுக்கு என்ன கிடையாது, பஞ்சம் கிடையாது. எந்த ஊருக்கு போனாலும் பிரசாதம் சாப்பிட்டு வந்துடலாம். அதே போல நமக்கு தேவையான எல்லா சாஸ்திரத்தை என்ன பண்ணிட்டாரு, அவரு கொடுத்துட்டாரு. ஆரம்ப காலத்துல பிரபுபாதர் என்ன பண்ணாருன்னா, விக்கிரகத்தை எல்லாத்தையும் நிறுவிட்டு எல்லாரையும் பூஜை பண்ண சொல்லிட்டார். குறிப்பிட்ட ஒரு சில பக்தர்களுக்கு பூஜை விதானம் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கார். எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னுட்டு அவருக்கு வேற ஒரு சேவை. ஆனா என்ன பண்றாரு அவர், அந்த பக்தர் ஒரு புது பக்தருக்கு 2வது தீட்சை வாங்கி கொடுத்துட்டார். பிராமண தீட்சை வாங்கி கொடுத்தாரு. போஸ்ட்ல வாங்கிட்டாரா, வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லிட்டு போறார், நீ பூஜை பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்றார். பூஜையா? பூஜை எனக்கு தெரியாதே. என்ன பூஜைனா என்னது? அகரபத்தியை காட்டணும், தீபம் காட்டணும், அந்த கிரமத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் அவர். சரி நான் பூஜை பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பூஜை பண்ண ஆரம்பிச்சார். இவர் சொல்லிட்டு போயிட்டாரா. இவர் சொல்லிட்டு போகும்போது மத்தியானம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12:30 மணி. என்ன சொல்றது, போக ஆரத்திக்கு சொல்லிட்டு போயிட்டார். அவர் சேவையெல்லாம் முடிச்சுட்டு 4 மணிக்கு வரார். வந்து பார்த்தா இன்னும் பூஜை பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னா அவர் பூஜை பண்ணணும்னு சொல்லி சொன்னாரே தவிர எத்தனை முறை பூஜை பண்ணணும், எத்தனை முறை சுத்தணும்னு சொல்லவே இல்லை. அவர் அகரபத்தியை 1/2 மணி நேரம் சுத்திட்டு இருக்காரு. அப்புறம் தீபம் ஆறி போற வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் சுத்திட்டு இருக்காரு. அப்புறம் சாமரம் ஒரு 1 மணி நேரம் வீசிட்டு இருக்காரு. 12:30 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு சாயந்தரம் 4:30 மணி ஆயிடுச்சு பூஜை பண்ணிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சில பக்தர்கள்லாம் வந்து பூஜை பண்ண சொன்ன பின்னாடி கேக்குறாங்க, இது என்ன பொம்மை, இது என்ன பொம்மை, இது என்ன பொம்மை, இந்த பொம்மைக்கு வெறும் கை மட்டும் இருக்கு, கால் தெரியல, இந்த பொம்மையோட கண்ணு மட்டும் இவ்வளவு பெருசா இருக்கு, இந்த பொம்மைக்கு நான் எப்படி ட்ரெஸ் பண்றது? எந்த பொம்மை? ஜெகநாதர். ஸோ நிறைய பேருக்கு ஜெகநாதர் அப்படின்ற விஷயம் கூட தெரியல. நிறைய பேருக்கு எப்படி பூஜை விதானம் அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேருக்கு மந்திரம் தெரியாது. நிறைய பேருக்கு சைத்தன்ய சரிதாமிர்தம் அப்படின்ற கிரந்தம் இருக்குன்னு தெரியாது. நிறைய பேருக்கு ஆச்சாரியர்களை தெரியாது. ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு. புஸ்தகம், எல்லா விதமான புக்ஸ் நம்மளுக்கு எல்லா லாங்குவேஜ்லயும் கிடைக்குது. அதே போல கோயில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அன்னைக்கு கோயில்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரபுபாதர் முதல் ஆரம்பிச்ச கோயில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஸ்டோர் ஃப்ரண்ட், ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்கும். பெரிய குடோன் கூட சொல்ல முடியாது, சின்ன குடோன். அந்த சின்ன குடோன்ல என்ன பண்ணாரு அவர், முதல்ல கோயிலையே ஆரம்பிச்சார். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, லண்டன்ல குரு மகாராஜ் சொல்லுவாரு, ஒரு பிரம்மச்சாரி ஆசிரமம் இருக்குமா, அந்த ஒரு ஆசிரமம் பார்த்தோன்னா 20க்கு 10 சென்டிமீட்டர்லாம் இருக்கும். அதுல 30 பிரம்மச்சாரிஸ் படுத்து தூங்கணும். 30 பிரம்மச்சாரிஸ் படிக்கட்டுல, கிச்சன்ல, ஆல்டருக்கு முன்னாடி, பூஜாரி ரூம்ல, எங்கெல்லாம் இடம் கிடைக்குது என்ன பண்ணாங்க, எல்லாரும் இடத்துலயும் படுத்து தூங்குனாங்க. காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சிட்டாங்கன்னா எல்லாரும் எந்திரிச்சு ஆகணும், வேற வழி இல்லை இல்லையா. அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு வேற வழியே கிடையாது. எங்க தூங்குறது 30 பேர் இந்த சின்ன ரூம்ல. அதனால என்ன பண்ணாங்க, எல்லாரும் வெளியில போயிட்டு புஸ்தகம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு அப்படி எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, பக்தர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் சேவை பண்ணியிருக்காங்க. நீங்களாம் நிறைய கதைலாம் சொல்லிட்டு இருப்பீங்க இல்லையா, எப்படி வந்து ஜெயபத மகாராஜ் ஆரம்பத்துல மாயாப்பூர்ல வந்து கஷ்டப்பட்டார். மகாராஜ் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார். ஆனா நான்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டேன். மகாராஜ் கஷ்டப்படட்டும், நான் அப்படிலாம் பட மாட்டேன். மகாராஜ் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அவருடைய பக்தி சேவை செஞ்சிட்டு இருக்கார். ஆஹா, மகாராஜ் எவ்வளவு உறுதியா இருக்காரு. உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் பக்தி சேவை பண்றார். அது மகாராஜ் பண்ணட்டும், அது எனக்கெல்லாம் கிடையாது இல்லையா. ஸோ நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பக்தர்களை பார்த்து அந்த பக்தர்களுடைய குணத்தை நம்ம என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க முயற்சி பண்ணும். இதுதான் வந்து நம்மளுக்கு பிரபுபாதர் கொடுத்த அடுத்த முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, பக்தர்களுடைய சங்கத்தை கொடுத்தார். பக்த சங்கம் அப்படின்னா என்னது, ஒரு பக்தரை பற்றி நாம் என்ன பண்ணோம், கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து என்ன பண்ண, அந்த குணங்கள் நம்ம கத்துக்க முயற்சி பண்ணும். நம்ம கிட்ட இந்த குணம் இல்லையே, நாம் இப்படி இல்லையே, நாம் கிருஷ்ணருக்கு இப்படி சேவை பண்ண முடியலையே, என்னால ஏன் கிருஷ்ணருக்கு இப்படி சேவை பண்ண முடியல அப்படின்னு நம்ம என்ன பண்ணும், கிருஷ்ணரை பத்தி, அந்த பக்தரை பத்தி என்ன பண்ணும், தியானிக்க ஆரம்பிக்கணும்.
பக்த தியானம் ரொம்ப முக்கியம். பகவானுடைய தியானத்தை காட்டிலும் பக்தர்களுடைய தியானம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம் எதை தியானம் பண்றோமோ அதை தான் அடைய போறோம் அப்படின்னு தான் நம்மளுக்கு கிருஷ்ணர் சொல்லி கொடுக்கிறார். அதனால நாம் பக்தர்களுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள் எப்படி நடந்துகிட்டாங்க, அவங்க எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ண நம்ம தியானம் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்க என்ன பண்ணியிருக்காரு, இந்த கோயில் அப்படிங்கிற விஷயத்த நிறுவனம் பண்ணியிருக்கார். ஸோ டெம்பிள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஓகே. ஸோ டெம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது முதல்ல டி அப்படின்னா டிரான்ஸ்குவலிட்டி. ஒருவனுக்கு எங்க கிடைக்கும்? டெம்பிள் வந்தா ஒருத்தர் என்ன கிடைக்குதா? அமைதி கிடைக்குது அப்படின்னு சொல்றார். கோயிலுக்கு வந்தா எப்படி இருக்கலாம்? நம்ம கொஞ்சமாவது அமைதியா இருக்கலாம். இதை நம்ம வளர்த்துக்க முயற்சி பண்ணும். வெளியில தான் நம்ம எப்படி இருக்கும்? ரஜோ குணத்திலையும் தமோ குணத்திலும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சுத்திக்கிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரமா அது என்ன பண்ணலாம்? பீஸ்ஃபுல்லா இருக்க முயற்சி பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன். இங்க கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா மற்ற எதையும் தரிசனம் பண்ணாம ஒண்ணு கிருஷ்ண பலராமரை பார்த்துக்கிட்டு சான் பண்ணலாம், இல்ல கீர்த்தனை தப்ப என்ன பண்ணலாம், வேற எந்த விஷயங்களையும் பேசாம கீர்த்தனத்துல இன்வால்வ் பண்ண முயற்சி பண்ணலாம். இல்ல உபன்யாசம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா மற்ற யாரையும் போறவங்க வரவங்களை கவனிக்காம, ஏன்னா மனுஷங்க எல்லாரும் எதுல தான் நடக்க போறாங்க? கண்டிப்பா காலில் தான் நடக்க போறாங்க இல்லையா? யாராவது கையில நடந்தாங்க, யாராவது தள்ள நடந்தாங்கன்னு நான் சொல்றேன் உங்ககிட்ட, அவங்க பாருங்க தலையில நடக்கிறாங்க, அவங்க பாருங்க தலைகையில் நடக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க அப்ப பார்க்கலாம் அவங்கள. இல்லைன்னா நடக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, மக்கள் நடந்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம என்ன பண்றோம்? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும். ஒரு சின்ன குழந்தை ஓடுனா போதும், உன்னை எல்லாம் பாக்குறது, சின்ன குழந்தை எவ்வளவு அழகா ஓடிட்டு இருக்கா, சின்ன குழந்தை பட்டுக்குட்டி வா இங்க உட்கார வச்சு அதை வெளியில நம்ம நிறைய பண்ணிட்டு தான் இருக்கும் இல்லையா? ஸோ கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் கொஞ்சம் எப்படி இருக்க முயற்சி பண்ணுங்க? அமைதியா இருக்க முயற்சி பண்ணுங்க. இந்த அமைதி அப்படிங்கிறது நம்மளுக்கு கோயில்ல கிடைக்க வேண்டிய முதல் குணம், டிரான்ஸ்குவலிட்டி அப்படின்னு சொல்றேன். டி. அடுத்தது என்னது? இ. இ அப்படின்னா எஜுகேஷன். நாம் கோயிலுக்கு எதுக்காக வரோம்? கற்றுக்கொள்வதற்காக வரும். ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போவாங்க ஒரு நபர்? எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கு, பெரிய பில்டிங்கா இருக்கு, சும்மா போயிட்டு வரேன். யாருமே அப்படி போயிட்டு வர மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் அப்படின்னாவே என்ன இருக்கணும் அங்க? அவனுக்கு நோயிலிருந்து குணம் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும். ஆரோக்கியமும் கிடையாது, நான் நோயை தீர்க்கறதுக்கும் போறது கிடையாது, என்னை பார்த்துக்கிறதுக்கும் போறது கிடையாது, சும்மா டைம் பாஸ். நான் என்ன பண்றேன்? ஒரு நாள் பூமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன், ஒரு நாள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். இது என்ன சைட் சீயிங் பிளேஸா? இண்டஸ்ட்ரியல் விசிட் ஆகுது. ஒவ்வொரு ஆப்ரேஷன் தியேட்டரா ஓப்பன் பண்ணி பார்த்து வருது. நீங்க பண்ணுங்க, அந்த ஆப்ரேஷன் பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்க? இன்ஜெக்ஷன் போறீங்களா? நீங்க நல்லா போடுங்க. கட்டு போறீங்களா? பார்த்து கட்டு போடுங்க இல்லையா? யாருமே பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஸ்கூலுக்கு போறாங்க பசங்க, ஸ்கூலுக்கு தினமும் போயிட்டு வராங்க. தம்பி என்னடா படிச்சுட்டு வர? அப்பா நீ என்ன சொன்ன? என்ன ஸ்கூலுக்கு தானே போக சொன்னேன். நான் என்ன பண்றேன்? பேக்கை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போவேன். போயிட்டு கேட்டுக்குள்ள போவேன். போயிட்டு என்ன பண்ணுவேன்? அங்க பேக்கை வச்சுட்டு நான் பாட்டு கிரவுண்ட்ல ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பேன். மறுபடியும் வந்துடுவேன். அங்க கேன்டீன்ல வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் வந்துடுவேன் இல்லையா? இதுக்கு பேர் என்ன கிடையாது? ஸ்கூலுக்கு போறது கிடையாது. ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க போய் உட்காந்து அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயத்த கேட்டு அதை புரிஞ்சு அதை பரீட்சையில எழுதி பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு பேர் என்ன சொல்றோம்? பள்ளிக்கு போறது அப்படின்னு சொல்றோம். இல்ல அதுக்கு பேர் என்ன கிடையாது? பள்ளிக்கு போறதுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஸோ அதே போலதான் கோவில் அப்படிங்கிற இடமும். கோவில் அப்படிங்கிறது டைம் பாஸுக்கான இடம் கிடையாது. கோவில் அப்படிங்கிறது ஏதோ வெளியில டென்ஷனா இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற இடம் கிடையாது. கோவில் அப்படிங்கிறது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இடம். ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்ணார் அப்படின்னா, எல்லா கோயில்கள்லையும் காலையில சாயந்தரம் 2 வேளை என்ன பண்ணியிருக்காரு? கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. காலைல பாகவதம், சாயந்தரம் பகவத்கீதை. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணாரு? ஸ்பெஷல் சண்டே ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. எல்லாரும் என்ன பண்ணும்? நிறைய விஷயங்களை கேளுங்க அப்படின்னு ஆரம்பிச்சார். எந்த ஒரு கோயில்ல ஞானம் சொல்லி கொடுக்கலையோ அந்த கோயில் கொஞ்சம் கொஞ்சமா பட்டு போயிடுது.
அந்த கோயில்ல எந்த டெடிகேட்டடான பீப்புள் நீங்க பார்க்க முடியாது. கொஞ்ச காலத்துல என்ன ஆயிடும், அந்த கோயில் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோயில க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. மக்கள் யாரும் வரமாட்டாங்க. ஒரு சில பெரிய கோயில வந்து அவங்க பிசினஸ் நடந்துட்டு இருக்கனால கோயில் ஆளுங்க இருக்கிற மாரி தெரியுது. இல்லன்னா என்ன ஆயிடுது, பழைய கோயில்ல நெறைய பெரிய பெரிய கோயில்கள் எல்லாத்தையுமே மூடிட்டு போயிட்டாங்க. காரணம் என்னது, அங்க என்ன கிடையாது, எஜுகேஷன் கிடையாது. பட் இஸ்கான் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா இங்க ரொம்ப முக்கியம் என்னது, எஜுகேஷன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களையே நீங்க செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பாருங்க. நான் இஸ்கான் டெம்பிளுக்கு வராதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தெரியும், பக்தியை பத்தி என்ன தெரியும், இப்ப எனக்கு பக்தியை பத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். நான் ஆக்சுவலா நினைச்சிட்டு இருந்தேன் தீட்சை வாங்கிய பக்தர்கள் எல்லாருமே இன்னைக்கு வருவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நோட் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன். பட் இன்னும் வரல, மத்தியானம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம்னா இனிமேல் வாரம் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்குறேன். அந்த கொஸ்டின்ஸ்லாம் எழுதிக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு வர முயற்சி பண்ணுங்க. அடுத்த வாரம் வரும்போது அதை என்ன பண்ணலாமா, டிஸ்கஸ் பண்ணலாம். பேசிக் கொஸ்டின்ஸ். ஏன்னா ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா பேசிக்ஸ் கற்றுப்போம், டெஃபினேஷன்ஸ் கற்றுப்போம். பிசிக்ஸ் எடுத்துட்டோம், என்ன டெஃபினேஷன்லாம் கற்றுக்கிட்டோம் நம்ம பிசிக்ஸ்ல. வாட் இஸ் மாஸ், வாட் இஸ் வால்யூம், வாட் இஸ் எனர்ஜி, வாட் இஸ் சாலிட், வாட் இஸ் லிக்விட், இதெல்லாம் என்ன பண்ணாங்க, வரையறை சொல்லி கொடுத்தாங்க இல்லையா. நம்ம எல்லாத்தையும் டெஃபினேஷன் கற்றுக்கிட்டோம். ஸோ அதே போலதான் கிருஷ்ண பக்தியில் நம்ம வந்த பின்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல இந்த கிருஷ்ண பக்தியில் இருக்கக்கூடிய அடிப்படையான வரைமுறைகள் நம்ம என்ன பண்ணுவோம், தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால என்ன பண்ணலாம், வாரம் வரும்போது நீங்க நம்மளே நோட்டும் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அந்த நோட்ல என்ன பண்ணுங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு அடுத்த வாரம் வரும்போது என்ன பண்ணுங்க, நீங்களே டிஸ்கஸ் பண்ணிட்டு ப்ராப்பர்டு புக்ல என்ன பண்ணுங்க, சர்ச் பண்ணிட்டு வாங்க இதுக்கு டெஃபினேஷன் என்னன்ட்டு. ஒவ்வொரு வாரம் என்ன பண்ணலாம், ஒரு 5 கொஸ்டின் என்ன பண்ணலாம், கத்துக்க முயற்சி பண்ணலாம். ஸோ அப்ப கோயிலுடைய இன்னொரு முக்கியமான நோக்கம் என்னது, எஜுகேஷன். ரெண்டாவது 3 என்னது, எம். எம் அப்படின்னா மெடிடேஷன். பிரபு அதான் நாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே இல்லையா. வந்து கோயில உட்காந்தா என்ன பண்றோம், எல்லாரும் மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிடும். உட்காந்தாவே தெரியல, எப்படின்னு தெரியல, எல்லாருக்கும் மெடிடேஷன் போயிடுது. எல்லாரும் திடீர்னு சமாதி நிலைக்கு போயிடுறாங்க. அப்புறம் எழுப்பி விட்டா கூட என்ன பண்றாங்க, பிரபு ஏன் எங்களை டிஸ்டர்ப் பண்ணீங்க, நான் வந்து கிருஷ்ணனோட ராசலையில இருந்துட்டு இருந்தேன், கிருஷ்ணருக்கு வெண்ணெய் ஊட்டிட்டு இருந்தேன், நீங்க என்ன எழுப்பி விட்டீங்க. ஸோ அப்படி இல்லாம மெடிடேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்க நாம ஜபம் அப்படிங்கிறது இல்லையா. தினசரி நம்ம என்ன பண்றோம், காலையில இங்க வந்து எல்லாரும் சேர்ந்து மந்த்ரா மெடிடேஷன் அப்படிங்கிற விஷயத்த பண்றோம். இது இங்கதான் நடக்குது. மற்ற கோயில்களை பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ண உட்காருவாங்க, என்னவோ பண்ணுவாங்க. ஒரு ப்ரொசீஜரா ஒரு சிஸ்டமேட்டிக்கா எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம கோயில் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, காலையில மெடிடேஷனுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணும் அந்த டைம்ல, ஏன்னா ஒரு பயிற்சி அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், அதே டைம்ல அதே இடத்துல அதே போல பண்றதுக்கு பேர் தான் பயிற்சி அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப என்ன பண்றோம், காலையில நம்ம ஜபம் செய்யறோம். ஸோ ஜபம் எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரே நேரத்துல ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணும், ஒரே மாதிரி சான் பண்ணும். ஸோ என்ன பண்ணக்கூடாது, இன்னைக்கு நான் இங்க சான் பண்ணுவேன், நாளைக்கு அந்த மூலையில உட்காந்து சான் பண்ணுவேன், நாளைக்கு இந்த பக்கம் சான் பண்ணுவேன், நாளைக்கு பின்னாடி உட்காந்து சான் பண்ணுவேன், இப்படி மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது. ரிஷிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தியானம் பண்ணாங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு, வேற ஜபமாலை ஜபம் பண்ற மாதிரி. இன்னைக்கு இந்த மாலை ஜபம் பண்ணேன், நாளைக்கு யாருடைய மாலையாவது மாட்டிருக்கா, எடுறா இந்த மாலை நல்லா இருக்கு, இந்த மாலை நல்லா பெருசா இருக்கு போல இருக்கு, இந்த மாலை நான் சான் பண்றேன், நாளைக்கு வேற ஒரு மாலை சான் பண்றது. நிறைய தடவை வந்தவர் பக்தர்கள் ஆயிருக்கு, காலையில மங்களாரத்தி முடிச்சுன்னு கம்ப்ளைண்ட்ஸ், ஏன் ஜபமாலையே காணோம். பார்த்தா யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, நல்லா இருக்கு நான் தான் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ என்ன பண்ணும், எப்பயும் ஒரே போல சொல்லணும். சத்வகுணம் அப்படின்னா என்னைக்கு மாறக்கூடாது, அதான் சத்வகுணம் சொல்றோம். ஸோ அப்ப என்ன பண்ணும், தினசரி ஜபம் செய்யறோம், ஒரே இடத்துல உட்காந்துட்டு செய்யறோம், ஒரே போல செய்யறோம். இது காலைல செய்யக்கூடிய மெடிடேஷன். இது கோயில்ல ரொம்ப முக்கியம். அடுத்தது என்னது, பி, பிளேஸ் ஆஃப் சர்வீஸ். ஸோ கோயிலுக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம இங்க சேவை அப்படிங்கறத பண்ணும். ஏன்னா கோயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிருஷ்ணனுடைய வீடு இல்லையா. ஸோ அப்போ கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா என்ன பண்ணும், ஏதாவது ஒரு சேவை பண்ணிட்டு போகணும். சேவை கொடுத்துட்டு போயிடக்கூடாது இல்லையா. நம்ம என்ன பண்றோம், வந்து சேவையை கொடுத்துட்டு போயிடுறோம், வந்து எல்லாத்தையும் அசிங்கம் பண்ணி வச்சுட்டு வந்து எல்லாம் நம்ம பாட்டு சாப்பிட்டுலாம் தூக்கி போட்டு போயிடுறோம், அப்புறம் மற்றவங்களுக்கு சேவை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இங்க நம்ம கிருஷ்ணருக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணும், சேவை பண்ண முயற்சி பண்ணும்.
அப்ப கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன சேவை பண்றீங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. சேவை பண்ண ஆரம்பிக்கல என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு சேவையை கேட்டு வாங்கிக்க முயற்சி பண்ணுங்க. இது பி. அடுத்தது எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லவ். கோவில்ல தான் நம்மளுக்கு அன்பு அப்படிங்கிற விஷயம் கிடைக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அன்பினோட இருப்பிடம் யாருதான்? பகவான் தான். அன்பு எங்க இருக்கும் அப்படின்னா, எந்த இடத்துல பொறாமை இல்லையோ அந்த இடத்துல தான் என்ன இருக்கணும் உனக்கு, அன்பு அப்படிங்கிறது இருக்கும். பொறாமை அப்படிங்கிறது யார் மேல வரும்? நமக்கு பொறாமை அப்படிங்கிறது யார் மேல வரும் பொதுவா? பிடிக்காதவங்க மேல, எதிரிகள் மேல. என்ன சொன்னீங்க? எதிரிகள் மேல, பிடிக்காதவங்க மேல வரும். ஏன் அவங்கள நம்ம எதிரின்னு சொல்லி சொல்றோம்? அவங்க மேல பொறாமை இருக்கலாம், அவங்களை எதிரின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அதான் பொறாமை ஏன் நம்மளுக்கு அவங்க மேல வந்தது, ஃபர்ஸ்ட் விஷயம். அவ்வளவுதான். எப்ப ஒருத்தங்க நம்மளை விட ரொம்ப நல்லா பண்றாங்களோ அவங்கள பார்த்தா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும்? பொறாமை தான் வரும். என்னால முடியல, அவனால முடியுது சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பொறாமை வரும். அந்த பொறாமை என்ன ஆயிடும், அதுக்கப்புறம் அவங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்பா மாறி போயிடும். அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தாவே நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்காது, ஏதாவது வகையில குறை சொல்லிட்டே இருக்காது. இதுதான் என்ன சொல்றோம், இது என்வியஸ்னஸ் இல்லையா? இப்ப கிருஷ்ணருக்கு யார் மேலேயும் பொறாமையே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் பொறாமை கிடையாது? ஏன்னா கிருஷ்ணருக்கு ஈக்குவலா யாருமே வர முடியாது. அவர் ஏன் பொறாமை பண்ணும்? நான் ஒரு சின்ன எறும்பு பார்த்து பொறாமப்படுவேனா? ஐயோ அந்த எறும்புக்கு எவ்வளவு நல்ல எறும்பு புத்து இருக்கு, அந்த எறும்பு பாரு இன்னைக்கு நல்லா வந்து தேங்காய்லாம் சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு நான் பொறாமப்படுவேனா? பொறாமே பட மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப துச்சம், என்னை விட ரொம்ப துச்சமா இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு. யாரும் பொறாமை எல்லாம் படம். ஏன்னா பாவம் எல்லாம் பண்ணலாம், ஐயோ பாவமே எறும்பார் தண்ணியில் அடிச்சுட்டு போகுதுன்னு சொல்லிட்டு பாவப்படலாமே தவிர பொறாமைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது போல பகவானுக்கு நம்ம மேல என்ன கிடையாது, கண்டிப்பா பொறாமை கிடையாது. ஏன்னா நம்மளை விட அவரு ரொம்ப உயர்ந்தவரா இருக்கார், அதனால பொறாமை கிடையாது. அதே போல பெற்றோர்களுக்கு என்ன இருக்காது, தங்களுடைய குழந்தைகள் மேல பொறாமை கண்டிப்பா இருக்காது. அம்மா ஒண்ணுமே படிச்சிருக்க மாட்டாங்க, பையன் பிஹெச்டி முடிச்சிருப்பான், அம்மா ஏன்டா பிஹெச்டி முடிச்சல உனக்கு சாப்பாடு கிடையாது போட, என்னோட அதிகமாக படிச்சல நீ உனக்கு சோறு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. தன்னை விட அதிகமா இருக்கும்போது அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுதான் பகவான் கிட்ட நம்ம பார்த்துக்கிறோம். பகவான் என்ன தெரியுமா பண்றாரு, நாம் பக்தர்கள் நல்ல குணங்களை வளர்த்துக்கும் பொழுது, யாரை விட நல்ல குணங்களை வளர்த்துக்கும் போது, பகவானை காட்டிலும் நல்ல குணங்களை வளர்த்துக்கும் போது. பகவான் சொல்லிட்டாரு, என்னை விட உயர்ந்தவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதே பகவான் என்ன தெரியுமா பண்றாரு, நீ தாண்டா என்னை விட உயர்ந்தவன் சொல்லி சொல்றார். பக்தர்களை பார்த்து என்ன பண்றாரு, நீ எங்களை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற. நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு ஸ்ரீமத் பாகவத்துல. ஒரு 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 விஷயம் எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, பொதுவா ஆத்மா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆத்மானா யாரு? நாம தான் ஆத்மா இல்லையா? வேற யோசிச்சுட்டு இருக்காது, ஆத்மா நாம தான். இன்னொரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவுக்கு பேரு பரமாத்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆத்மா பரமாத்மா. இன்னொரு ஆத்மா இருக்கா, அந்த ஆத்மாவுக்கு பேரு மகாத்மா அப்படின்னு ஒரு ஆத்மா இருக்கான். பகவான் நமக்கு கொடுத்த பேரு ஆத்மா, நாம் பகவானுக்கு கொடுத்த பேரு பரமாத்மா. அதே பகவான் என்ன பண்றாருன்னா இன்னொரு பேர் கொடுக்கிறார், ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி வச்சிருக்காரு. இவங்களை பேர் என்ன பேர் இருக்காரா, மகாத்மா அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. ஏன் பகவானுக்கு பரமாத்மான்னு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? ஏன்னா அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த சின்ன ஆத்மாவுக்குள்ள நுழைஞ்சு இருக்கிறதுனால அவருக்கு பேரு பரமாத்மா. பரமாத்மா என்ன அர்த்தம், உள்ள நுழைஞ்சு இருக்காரு இல்லையா, அதனால அவருக்கு பேரு பரமாத்மான்னு சொல்லி சொல்றோம். சோ ஆத்மாவுக்குள்ள இருக்கிறவர் பரமாத்மா. இப்ப மகாத்மானா யாரு அப்படின்னா, அந்த பரமாத்மாவுடைய இதயத்துல ஒருத்தர் தங்கிட்டு இருக்காருல்ல, அவங்கதான் யாரு, மகாத்மாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ பகவானுடைய இதயத்துல யார் இருக்கிறது, பக்தர்கள் இருக்காங்க, தூய பக்தர்கள் இருக்காங்களே, அதனால அவங்களுக்கு பேரு மகாத்மா அப்படின்னு வச்சிருக்காரு. சோ அப்படி பகவான் என்ன தெரியுமா சொல்றாரு, என்னைக்குமே பக்தர்களை தன்னை விட உயர்ந்தவங்களா தான் பகவான் என்னைக்கும் பாக்குறாரு. அதனால ஸ்ரீமத் பாகவத்துல ஒரு இடத்துல சொல்றாரு, நான் பக்தனுடைய பாத தூளை எடுத்து என்ன பண்றேன், ஏன் தலையிலையும் வச்சுக்கிறேன், உலகத்தையும் தூய்மைப்படுத்துறேன்னு சொல்லி சொல்றாரு. என்னால தூய்மை அடையல இந்த உலகம், பக்தனுடைய பாதம் பட்டு என்ன இருக்கு இந்த உலகமே தூய்மை அடையுதுன்னு சொல்லி சொல்றாரு. அதனால பக்தர்களுக்கு என்ன பண்றாரு பகவான், இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாரு.
பக்தர்களுடைய சிறப்பு இன்னும் வெளில வரும்னு நினைக்கிறார். இதுதான் உண்மையான அன்பு. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அன்பு இதுதான். நாம் கோயில்ல வந்து என்ன கத்துக்கணும் அப்படின்னா, நம்மை விட யாருக்காவது அதிகமான குவாலிட்டிஸ், அதிகமான திறமை இருந்தது அப்படின்னா, பகவானுக்கு சேவை பண்றது யாருக்கா திறமை என்ன பண்ணும், அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். அந்த சேவைக்கு நம்ம உதவி பண்ணுமே தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்க மேல பொறாமை அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. இது லவ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த கடைசி குணம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம். ஈ அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி. இந்த 7வது ஸ்கந்தம் படிக்கிறோம் இல்லையா, இப்ப ஸ்ரீமத் பாகவதம். இந்த 7வது ஸ்கந்தத்துல பிரகலாத மகாராஜன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதான். என்ன பண்றாரு, ஹிரண்யகசிபு கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தத்துவம் இதுதான் சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறா தெரியுமா? யாரையும் உன்னுடைய நண்பனாவும் பார்க்காது, எதிரியாவும் பார்க்காது. எல்லாரையும் சமமா பார்க்க தெரிஞ்சுக்கோ, எல்லாரையும் சமமா நடத்த தெரிஞ்சுக்கோ. ஏன்? ஏன்னா எல்லாருடைய இதயத்தில் யார் இருக்கிறது? பகவான் இருக்கிறதுனால, எல்லாருமே பகவானுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால எல்லாரையும் சமமா பாரு, எல்லாரையும் சமமா பாரு, எல்லாரையும் சமமா பாரு. இத கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கார். அதே போல இந்த ஸ்ரீமத் பாகவத்திலேயே நாரத முனிவருடைய உபதேசம் இருக்கும். முதல் 10 அத்தியாயங்கள் அப்படிங்கிறது பிரகலாதனுக்கும் நரசிம்மருக்கும் நடந்த லீலைகள்லாம் சொல்லியிருக்கும். அடுத்த 5 அத்தியாயம் இருக்கு இல்லையா, இது வர்ணாசிரம தர்மத்தை பத்தி சொல்ல வந்த அத்தியாயம். இந்த வர்ணாசிரம தர்மத்தை பத்தி பேசும்போது நாரதர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பல வர்ணங்களை பற்றியும் அவர்களுடைய தர்மங்களை பத்தி பேச ஆரம்பிப்பார். பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ர, பிரம்மச்சாரி, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாச, ஆபத் தர்மம், ஸ்திரீ தர்மம், பிராயஷ்சித்த தர்மம், பலவிதமான தர்மங்களை பத்தி பேசுவார். பேசி முடிச்சுட்டு அவர் ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்லி முடிப்பார். அப்பா, இந்த உலகத்துல பக்தி அப்படின்னா என்ன தெரியுமா? எல்லாருடைய இதயத்திலையும் எப்ப நீ கோவிந்தனை பார்க்க ஆரம்பிக்கிறியோ அதுதான்ப்பா உண்மையான பக்தி. எப்ப நாம் எல்லாருடைய இதயத்தில் இருக்கக்கூடிய கோவிந்தனை தரிசனம் செய்து அவர்களுக்கும் நான் நன்மை செய்யணும் முயற்சி பண்றோமோ அவன் தான் பக்தன். இந்த குணத்தை பார்த்துதான் பகவான் ரொம்ப திருப்தி அடைவார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சோ நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இறுதியான மிக முக்கியமான விஷயம் இதுதான். என்னது? எல்லாருக்கும் சமபுத்தியோட பார்க்கிறது. வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபஹா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். இந்த சமபுத்தி வரதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன பண்றோம், இன்னும் நிறைய பேரை ஏற்றத்தாழ்வோட பார்த்துட்டு இருக்கோம். இவன் எனக்கு நண்பன், இவன் என்னுடைய எதிரி, இவன் எனக்கு வேணும், இவன் எனக்கு வேண்டாம், இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது. இந்த பேத புத்தி தான் நம்மள சம்சாரத்துல போட்டு வச்சிருக்கு. இந்த பேத புத்தியை விட்டுட்டு என்ன புரிஞ்சுக்கணும்? எல்லாமே பகவானுடைய சக்திகள், எல்லாருமே பகவானுடைய விரிவங்கம் இல்லையா, எல்லாருமே பகவானுடைய அம்சம் அப்படின்னு நம்ம எல்லாமே பகவானுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் பகவானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலக துன்பத்தினால நாம் பாதிக்கப்பட மாட்டோம். எந்த மனிதர்கிட்ட நம்ம என்ன பண்ண மாட்டோம், வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்த காட்ட மாட்டோம். அதே போல பக்தியில உயர்வதற்கு ரொம்ப சிறந்த வழியா இருக்கு. இதுதான் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு குணத்தை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா கோயிலுக்கு வந்தா கத்துக்கணும். கோயிலுக்கு வந்துட்டோம்னா எல்லாருமே எப்படிப்பட்டவங்க தான்? சமம் தான். யாருக்கு முன்னாடி? கிருஷ்ணருக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தான். இதுல எந்த விதமான ஏற்றத்தாழ்வே கிடையாது. இவர் நல்ல படிச்ச பக்தர், இவர் படிக்காத பக்தர், இவர் ரொம்ப செல்வம் உடைய பக்தர், இவர் ஏழை பக்தர், இவர் கீழ் குடும்பத்துல பிறந்த பக்தர், இவர் மேல் குடும்பத்துல பிறந்த பக்தர், இவர் நல்ல திறமையான பக்தர், இவர் ஒன்றும் திறமை இல்லாத பக்தர், இவர் நல்லா சேவை பண்ணக்கூடிய பக்தர், இவர் ஆரம்ப நிலைய பக்தர். நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அந்த மாதிரி வித்தியாசம் பார்க்க தேவையில்லை. எல்லாருக்கும் என்ன பண்ண, நம்ம கண்டிப்பா கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து எல்லார்கிட்டையும் கருணையோட இருக்கணுமா. நம்மை விட பக்தியில இப்பதான் வந்திருப்பாங்க, ஆரம்பத்துல வந்திருப்பாங்க. ஸோ ஆரம்பத்துல வரவங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா குறைஞ்சி எடை போடக்கூடாது. அவங்க இப்பதான் என்ன பண்ணிருக்காங்க, பக்தியில உள்ள வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச காலத்துல என்ன பண்ணுவாங்க, நம்மளை விட ரொம்ப வேகமா முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆரம்ப நிலை வரக்கூடிய பக்தர்களுக்கு நல்ல விஷயங்களை ரொம்ப அன்போட சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணும். அதட்டக்கூடாது. ஹேய் ஏன் அப்படி இருக்க, ஹேய் வா போ அப்படின்னு அதட்டக்கூடாது. ரொம்ப மரியாதையோட என்ன பண்ணுவாங்க, நம்ம டீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். நமக்கு சமநிலையில் இருக்காங்கல்ல பக்தர்கள், அந்த நம்ம ஏஜ் வயசுல நம்முடைய பிராக்டிஸ் வயசுல நமக்கு சமமா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும், நம்ம
நண்பர்களா பார்க்க ஆரம்பிக்கிறோம். இங்கதான் பிரச்சனையே வருது. நம்ம கீழே இருக்கவங்க நம்ம என்ன பண்றோம்? அவனுக்கு என்ன தெரியும், என்னை விட கீழே இருக்கான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? மட்டம் தட்டி பார்த்துடுறோம். நம்மளை விட மேல பக்தர்கள் இருக்காங்கல்ல, உயர்ந்த பக்தர்கள், அவங்கள பார்த்து நமஸ்காரம் பண்ணிடும். அவங்க எல்லாம் தூய பக்தர்கள் அப்படி நமஸ்காரம் பண்ணிடும். ஆனா நமக்கு சமமா இருக்காங்கல்ல, இவங்க தான் பிரச்சனையே வருது. சமத்துவத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஏத்துக்கவே மாட்டோம். இவன் எனக்கு ஈக்குவலா, இவன் கீழே தாண்டா இருக்கு, என்னை விட கீழே தாண்டா, இவன் விட மோசம் தான். அப்படி என்ன பண்றோம் அப்படின்னா அவங்கள மறுபடியும் மட்டம் தட்ட தான் முயற்சி பண்றோம். அப்படி இல்லாம நம்மை விட நம்முடைய சமத்துல இருக்கிற பக்தனுக்கு ஒரு குணம் அதிகமா இருந்தா என்ன பண்ணும்? அந்த குணத்தை நான் பார்த்து சந்தோஷப்படணும். அந்த குணத்தை நாமும் வளர்த்துக்கிறதுக்கு ஆசை பண்ணுமே தவிர அதை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொறாமைப்படக்கூடாது. இதுதான் அப்படிங்கிற விஷயம். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த விஷயங்கள் இருந்தா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? இப்ப சொன்ன இந்த 6 விஷயம் இருக்கு இல்லையா, இந்த விஷயங்கள் இருந்தா அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? டெம்பிள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இல்லைன்னா இது இன்னொரு கட்டடம் தான். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் என்ன பண்ணாருன்னா, கல்கட்டால பெரிய ஒரு மாளிகைகளை பளிங்கு கல்ல கோயில் கட்டுறாரு. கோவில் கட்டிட்டு கோயில் ஓப்பனிங் அன்னைக்கு பேசுறாரு. இந்த கோயில்ல எப்ப ஹரிநாமமும் ஹரிகதையும் நடக்கலையோ அப்ப இந்த கோயிலை இடிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு. கோயில் கட்டும் போதே கோயில் இடிச்சிடுங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? அவசகுணமா பேசுறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அன்னைக்கு அவங்க அப்படிதான் இருந்தாங்க. கோயிலுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னா இதுதான். ஸ்ரீல பிரபுபாத கிட்ட இதுதான் பக்தர்கள் கேட்டாங்க. அவர் கும்பமேளால இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள்லாம் கேட்குறாங்க, சுவாமிஜி இந்தியாவில் நிறைய கோயில்கள்லாம் இருக்கு, நீங்க புதுசா இப்ப கோயில் கட்டிட்டு இருக்கீங்க, அந்த கோயிலை எடுத்து பார்த்துக்கலாம்ல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. பிரபுபாதர் ஒரே ஒரு பதில் சொல்லிட்டார், ஊர்ல நிறைய அநாத குழந்தைகள்லாம் இருக்கு, நீ ஏன் குழந்தை பெற்றுக்கிற இல்லையா? அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் அவரே விளக்கம் கொடுத்தார், நீ ஏன் குழந்தை பெற்றுக்கிற அப்படின்னா, ஏன்னா உன்னுடைய குணம் அந்த குழந்தைக்கு வரணும் இல்லையா? நம்முடைய ஜீன்ஸ்ல இருக்கு இல்லையா, அதுதான் அந்த குழந்தைக்குள்ள போய் சேரும், அந்த டிஎன்ஏல போய் சேரும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? நாம் சொல்ற விஷயத்தை அந்த குழந்தை என்ன பண்ணும்? அப்பதான் கேட்கும், நம்முடைய நடவடிக்கை எல்லாம் அதுக்கு வர ஆரம்பிக்கும், நம்முடைய சரித்திரம், நம்முடைய பரம்பரை அதுக்கு புரிய ஆரம்பிக்கும். இல்ல புரியவே புரியாது. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஜீன்ஸ் எல்லாம் கலக்காம பார்த்துப்பாங்க. இந்த பரம்பரைனா இந்த பரம்பரையிலேயே கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, இந்த வரணா இந்த வரணத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? வர்ணம் எல்லாமே வர்ண சங்கரா மாறி போயிடுச்சு, எல்லாம் கலந்துட்டாங்க. கலந்ததுனால இன்னைக்கு ஒரு பர்சனா கிடையாது, மல்டிபிள் பர்சனாலிட்டி ஆயிட்டாங்க. மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்றோம்ல, இன்னைக்கு அந்த மாதிரிதான் இருக்காங்க எல்லாருமே. இவனை பார்த்தா இவன் பிராமண குணம் இருக்கா, இவனுக்கு கஷத்திரிய குணம் இருக்கா, வைசிய குணம் இருக்கா, சூத்திரம் குணம் இருக்கானே தெரியல. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்க. அன்பிரடிக்டபிள் நேச்சரா இருக்கு. அன்னைக்கெல்லாம் சொல்லிடலாம், நம்மளுடைய மூத்தவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இப்படிதான் சார் இருப்பாங்க, அவங்க தினசரி பிராக்டிஸ் இப்படிதான் இருக்கும்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ எனிவே விஷயம் என்ன அப்படின்னா, அவர் பிரபுபாத சொன்னாரு, நமக்குன்னு ஒரு கோயில் இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கோயில்ல கொண்டு வர முடியும். மற்ற கோயில்கள் நீங்க இதெல்லாம் பண்ண முடியாது. மற்ற கோயில் நீங்க போய் கீர்த்தனை பண்ணா நீங்க பாடாதீங்க, கிளம்பி போங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால என்ன பண்ணாரு, பிரபுபாதர் ரொம்ப ஆசைப்பட்டு என்ன பண்ணாரு, அவர் கோயில்கள்லாம் கட்டினார். அப்ப அந்த பிரபுபாதருடைய ஆசை என்னவோ அந்த ஆசையை நம்ம இந்த கோயில் என்ன பண்ணும், நிறைவேற்ற முயற்சி பண்ணும். இதற்கு இந்த பிரம்மோத்சவம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப உதவிகரமா இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு வருஷமும் செக் பண்ணிக்கிட்டே போகலாம், போன பிரம்மோத்சவத்துக்கு இந்த பிரம்மோத்சவத்துக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கு, அடுத்த பிரம்மோத்சவத்துக்குள்ள நம்ம என்ன முன்னேற்றம் அடையணும், நாம் எந்த இலக்கை நோக்கி அடையணும், என்ன பண்ண நம்ம ஆலோசனை பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறி போகிறதுக்கான ஒரு நல்ல நாள். இது பிளானிங் செஷன் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல வியூகம் அப்படின்னு சொல்லலாம். வியூகம்னா பிளானிங். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணலாம், நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஆக்சுவலா பிரம்மோத்சவம் அப்படின்னா பிளானிங் தான். நாம கோயிலை எப்படி நடத்தணும், எப்படி நடத்த போறோம், இந்த கோயில் எதை நோக்கி போக போகுது அப்படின்ட்டு நாம ஆலோசனை பண்ணி எல்லாரும் சேர்ந்து பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு, கிருஷ்ணா நீங்க கருணையோட என்ன பண்ணிருக்கீங்க, இங்க வந்திருக்கீங்க, கிருஷ்ண வளராமர் இங்க கருணையோட வந்திருக்காங்க. எங்க இருந்து வந்திருக்காங்க, கோலோக விருந்தாவனத்துல வந்திருக்காங்க. அவங்க பொறுமையா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நாம ஒரு சில சமயம் அவரை என்ன பண்றோம், பார்க்க வரோம், இல்ல கீர்த்தனை பண்ண வரோம், இல்ல அவளுக்கு போக ஆஃபர் பண்றோம். எல்லா சமயத்துல எப்படி இருக்கிறது கிடையாது, கவனமா இருக்கிறது கிடையாது. சில சமயம் அவங்க காத்தோட்டமா இருக்கு, கிருஷ்ணர் பலராமர் பாக்குறாங்க, ஹால்ல யாருமே இல்ல, ஃபேன் தான் ஓடிட்டு இருக்கு. அவர் பாக்குறாங்க, எதுக்குடா நான் உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறார். பட் இருந்தாலும் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் காத்துட்டு இருக்காரு. சரி அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது நாம் மனுஷங்களை பார்க்க முடியும், இங்க வருவாங்க அப்படின்னு காத்துட்டு இருக்காரு. நாம் செய்யக்கூடிய குற்றங்களை,
நமக்கு இருக்கக்கூடிய குறைகள் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் அவர் பொறுத்துட்டு இருக்கார். அவர் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கார். அவர் தயாரா இருக்கார் நமக்காக. அதே சமயத்தில் நாம என்ன பண்ணோம், அவருக்காக நம்மையும் மாற்றிக்கொள்வதில் நாமும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றத்தை அடைய முயற்சி பண்ணும். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்லோகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஸ்ரீமத் பாகவத்துல எப்படிப்பா இது நடந்தது? கிருஷ்ணரை திட்டுன்னு திட்டுறான் சிசுபாலன். எப்ப திட்ட ஆரம்பிச்சானா, அவனுக்கு பேச்சே வரல. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இருந்து திட்ட ஆரம்பிச்சிட்டானா, பிறவில இருந்து திட்ட ஆரம்பிச்சான். இப்படி திட்டுறானே, அவன் எப்படி கிருஷ்ணர் அடைஞ்சான் அப்படின்னு கேள்வி. நாரதர் நித்தியமா சொன்னாரு, நீ கேள்வியே கேட்காத, அப்படிப்பட்ட ரூபம் தான் கிருஷ்ணர். அதுக்குன்னே ஒரு ரூபம் எடுத்து வந்தார். கருணையை கொடுக்கறதுக்காகவே ஒரு ரூபம். நீ திட்டுனாலும் பரவாயில்ல, விஷம் கொடுத்தாலும் பரவாயில்ல, எட்டி உதைச்சாலும் பரவாயில்ல, அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, மேல அம்பு விட்டாலும் பரவாயில்ல, உனக்கு நான் கருணையை மட்டுமே கொடுப்பன்ட்டு ஒரு உருவம் வந்து விரதம் எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த உருவம் தான் யாரு? கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? சோ அப்படிப்பட்ட கிருஷ்ணர் தான் இங்க இருக்காரு. அதுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அவர் கொடுக்கக்கூடிய கருணையை நம்ம தப்பா உபயோகப்படுத்திடக்கூடாது. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். ஹரே கிருஷ்ணா.